இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்மளோட ட்ரெயின் நம்பர் வந்து 12601 மேங்களூர் மைல் 5th பிளாட்ஃபார்ம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரிப் இது. இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம காரில் தான் போயிருக்கோம், எல்லா சின்ன சின்ன பிளேஸ்க்கோ பெரிய பிளேஸ்க்கோ. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போனோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். ஆனால் என்ன ஹில் ஸ்டேஷன்றதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேரளாவுக்கு போக போகிறோம். மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 850 கிலோமீட்டர்ஸ் வருது ட்ரெயின் ட்ராவல் மட்டும். சென்ட்ரல்லேருந்து அங்கேருந்து வந்து நம்ம செல்ஃப் டிரைவிங் எடுத்துருக்கோம். செல்ஃப் டிரைவிங் காரில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. நைட் ட்ராவல்ன்றதுனால நம்மளே வந்து வீட்டில் சப்பாத்தி பண்ணி கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட் டே மட்டும். The next day. கண்டங்காட் ஸ்டேஷன் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடுவோம் நம்ம. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் கண்ணங்காடு ரீச் ஆகிட்டோம். டே 1 ஆஃப் கேரளா சீரீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜாம்னு ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம். நாட்டுக்கோழி குழம்பும் பரோட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா பரோட்டா இல்லை அப்படின்னாங்க. சரி வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு பூரி இருக்குன்னாங்க. சரி பூரி கொடுங்க அப்படின்னோம். அப்புறம் அவங்க ஊரோட ஸ்பெஷலான பழம்பூரி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 sets ஆஃப் பூரியும் பழம்பூரி ஒரு 6 to 7 சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு அந்த ப்ரைஸுக்கு. இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு வந்து லக்கேஜ்லாம் ட்ராப் பண்ண பிறகு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு லஞ்ச் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லஞ்சுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இந்த வில்லாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 hour கழிச்சு ரெஃப்ரெஷ் ஆன பிறகு எங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த வீட்டோட கேர்டேக்கர்ஸ். நான்வெஜ் மீல்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரைஸ் கிடையாது, அவங்க ஊர் கேரளா ரைஸு. ஃபிஷ்ஷில் ஒரு 2-3 வெரைட்டி ஃபிஷ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம். இது எல்லாமே வந்து நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது, அவங்க கேரளா ஸ்டைலு. அதோட டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பரானு சொல்கிறதோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க ஊருக்கு இந்த இப்போ சாம்பார், ரசம் எது இருந்தாலும் அது அவங்க ஊரோட டேஸ்ட்டு. சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு அங்கே இருக்க கேர்டேக்கர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பக்கத்தில் கயாக்கிங், போட்டிங்லாம் இருக்குன்ட்டு. அதை பார்க்கலாம் தான் நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற வில்லாலேருந்து ஒரு 5 kilometersக்குள்ளே தான் அந்த ஸ்பாட் இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கையூர் கயாக்கிங் பார்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் கிடையாது, நம்ம தான் வந்து பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ரோட்டில் ஓரமாக பார்க் பண்ணி வைக்கணும். நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து பர் ஹெட் 30, பெடல் போட்டுக்கு 100, கயாக்கிங்க்கு வந்து 115 போட்டிருந்தாங்க. சரி நாங்கள் கயாக்கிங் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த டைமுக்கு கயாக்கிங் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெடல் போட்டு எடுத்துட்டோம். பெடல் போட் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ப்ளே ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் வந்து அவங்களே கூப்பிட்டாங்க. சரி நாங்கள் ரைடுக்கு போகலான்னு போனோம். இதுக்குள்ளே வந்தோடனே அவங்க சொன்னது என்னென்னா, உங்களோட பிலாங்கிங்ஸ்லாம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு. நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் பெடலிங் பண்ண போகிறோம்.
இந்த பெடல் போர்டோட டைமிங் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் தராங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட டிஸ்டன்ஸ்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். பட் வீடியோ தான் எடுக்க முடியல நிறைய, ஏன்னா ஷேக் ஆகிட்டே இருந்துச்சா அதனால். ஸோ இந்த ரைடு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். சென்ட்ரல்லேருந்து கண்ணங்கான் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 850 கிலோமீட்டர்ஸ். இது ஒரு நல்ல ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்த காரோட ப்ரைஸ் வந்து 2000 பர் டே, ப்ளஸ் வந்து பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து. இந்த ப்ரைவேட் ஹவுஸோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். யாராவது நெக்ஸ்ட் டைம் கேரளா வந்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹவுஸை விசிட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். Tomorrow.